பிரதமர் மோடி அவர்கள் பேசுறார். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகை பேரிடம் புதியதோர் உலகம் செய்வோம். கிரேட் பாயிண்ட் பாரதிதாசன் சொல்லியிருக்காருன்றார். மோடி சொல்ற புதிய உலகத்துக்கும் பாரதிதாஸ் சொல்ற புதிய உலகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இருந்தாலும் தமிழ்ல ஒரு பாடல், தமிழ் கவிஞர் ஒருத்தருடைய பாடலை பாடியிருக்கிறாங்க. மாணவர்களை சந்திச்சு பேசியிருக்கிறார் பிரதமர். எங்க மாணவர்களுக்கெல்லாம் அந்த புதியதோர் உலகம் செய்வோம் பாரதிதாசன் பாட்டு இவர் சொல்லலாம் தெரியாது. இவர் சொன்னாதான் திருக்குறள் தெரிய போதா நான் கேட்கறேன். ஒரு நாட்டுடைய பிரதமர் வந்திருக்கிறார், ஒரு 4 நல்ல வார்த்தை சொல்லி மாணவர்களை வாழ்த்துறார். இங்க போய் அவருக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அது சங்கடத்தை ஏற்படுத்துறது சரியா? நீங்க நல்ல வார்த்தை சொல்லி வாழ்த்துங்க. எது நல்ல வார்த்தை? சோழர் காலத்திலயும் கங்கை கொண்ட சோழபுரத்திலயும் காஞ்சிபுரத்திலயும் கல்வி சிறந்து இருந்ததுன்றது பொய் இல்ல. வேத பாடசாலை தான் இருந்துச்சு. அப்ப நாங்க 1,40,000 பேருக்கு வேலை வாய்ப்பும் உருவாக்கி கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப அது அவரை இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்குல்ல. டிஎம்கே கவர்மெண்ட் வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கிருச்சு, பிஜேபி என்ன செஞ்சிருச்சு? அந்த மாதிரி ஒரு நெருக்கடி உருவாக்காதா? நீங்க சொன்னது 2 கோடி வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வரைக்கும் 18 கோடி பேருக்கு கொடுத்துருக்கணும். நீங்க ஒன்னும் செய்யலன்னா அது உங்களுக்கு உறுத்துச்சுன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? ஆனா இப்ப 2047 இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாறும், அந்த வருஷம் ரொம்ப முக்கியமான வருஷம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கிறாரு பிரதமர். சொல்லுவாரு. அது நம்ம அதெல்லாம் 5 வருஷம் கொடுங்க போதும், நான் இந்தியா அப்படியே உயர்த்தி காட்டுறேன்னாரு. அதுக்கு டிமானிசேஷன் சொல்ற ஒரு 50 நாள் சொல்லுங்க. 50 நாள் என்ன மாதிரி ஆகுது பாருங்க. கருப்பு பணம்லாம் ஒழிஞ்சிட போகுது, கள்ள நோட்டு ஒழிஞ்சிட போகுது, இந்தியா பொருளாதாரம் வந்துட போகுது, அப்படியே எல்லாம் குறைஞ்சிரும். இல்லைன்னு சொன்னா என்ன மிச்சத்தில் வச்சு எரிச்சு விடுங்கன்னாரு. இவ்வளவு தூரம் வந்தார்ல, இதுக்கு செய்யறாரு. அந்த தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி எல்லாம் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள். கன்னியாகுமரி 4 மாவட்டத்துல இவ்வளவு கடும் மழையால அந்தாண்ட போய் தூத்துக்குடி விமானத்தை அப்படியே போட்டு இறங்கி பார்த்துட்டு போலாம்ல. நிர்மலா சீதாராமன் வந்திருந்தாங்க. நிர்மலா சீதாராமன் என்ன ஆச்சு? மக்கள்கிட்ட ஒன்னும் கடுப்பாக்கிட்டு போயிட்டாங்க. ஆடு மாடெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சுமா தண்ணியிலன்றாங்க. என்ன சொல்லணும்? நிவாரணத்துக்கு ஏற்பாடு பண்றேன், கவலைப்படாதீங்க, அரசு உங்களுக்கு துணை நிற்கும். சரியா இல்லையோ சொல்லிட்டாவது போகணும்ல. அதெல்லாம் ஏன் டிபார்ட்மெண்ட் கிடையாது, என்கிட்ட சொல்லாதீங்க. அதை பத்தி எனக்கு தெரியாது. அப்ப நீங்க கோயிலுக்கு போயிட்டு பெருமாள் போற வழியை சுத்தம் பண்ணுங்கன்றீங்களா? அது அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்டா? அவங்க ரியாக்ட் பண்ண ஒரே விஷயம் பெருமாளுக்கு மட்டும்தான். பெருமாள் எழுறார், பெருமாளை சேவிக்கிறது, எல்லாம் சேவிச்சுட்டு போகணுன்றது தான் என்னுடைய. உண்டியெல்லாம் காசு போட்டுறாரு, தட்டுல போடுங்கோ. சரி, அதை அவங்களுடைய அக்கறையில சொல்றாங்க. யார் மேல அக்கறையில? அவங்களுக்கு வேண்டியவங்க யாராவது இருந்திருப்பாங்க. அவங்க தட்டு யாரு தூக்குறாங்களோ அவங்க மேல அக்கறையில. ஒரு விமான நிலையம் யாருக்கு பயன்பட போகுது? பணக்காரங்க தான் போவாங்க. பணக்காரில் பயன்பட போகுது. 2வது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அது யார்கிட்ட கொடுக்க போறாங்க? அதான் நீட்ட கொடுத்துருவாங்க. முடிவு பண்ணிட்டீங்க. ஆமா, அதுக்கு என்ன? அதனால இங்க செல்வா கூட்டிட போகுது, ஒன்றும் கூட போறது கிடையாது. அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் இரா குமார் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் மதன். இன்றைக்கு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார், அமைச்சர் எல் முருகன் வந்திருக்கிறார், முதலமைச்சர் எல்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கிறாங்க. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல நிகழ்ச்சி, அது இல்லாமல் திருச்சி விமான நிலையத்துல நிகழ்ச்சி. ரொம்ப ஆரவாரமாக இருந்தது. இவ்வளவு ஒற்றுமையாயிட்டாங்களா? கவர்னர் இருக்கிறார், முதலமைச்சர் இருக்கிறார், பிரதமர் இருக்கிறார், எல்லாம் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன் தெரிஞ்சுது. எப்படி பாக்குறீங்க இந்த நிகழ்ச்சியை? முதல்வர்ன்ற முறையில பிரதமருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுக்குறாரு. அது இப்ப இல்ல, எப்பவுமே அதை கொடுக்க தவிர ஆளுநருக்கே உரிய மரியாதை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆளுநர் ரொம்ப இடைஞ்சல் பண்ணிட்டே இருக்கிறவர் தானே. தினம் பக்கத்துல இருந்தா அவங்க சொல்லிதான் செய்யறாங்கன்னா டைரக்டா ஒரு இடைஞ்சல் கொடுத்துட்டே இருக்காரு. அதிகப்படியா திராவிட மாடலுக்கு எதிராக பேசுறது, திராவிடத்துக்கு எதிராக பேசுறது, தமிழ்நாடுன்னு பேர் சொல்லக்கூடாது, தமிழகம் சொல்லணும், இந்த மாதிரி ஏகப்பட்டது பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருந்துமே அவருக்கு உரிய மரியாதை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அது அந்த பதவிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அதுதான். அதனால ஒன்னாயிட்டாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. இன்னைக்கே நல்ல பதிலடி கொடுத்துருக்காரு சிஎம். அதை நேரடியா சொல்லாம புரியுறவங்களுக்கு புரியும். முதலமைச்சர் பேச வரும்போது பிஜேபி தொண்டர்கள் மோடி வாழ்க, மோடி வாழ்கன்னு அப்படி கூச்சல் போடுறதும், மோடி கை காட்டின உடனே அவங்களுக்கு தெரிந்த நாகரிகம் அவ்வளவுதான். சங்கிகள் அப்படித்தான் கத்திக்கிட்டு இருப்பாங்க எப்ப பார்த்தாலும். அதுக்கான கூட்டத்தை கொண்டாந்து உட்கார வச்சிருப்பாங்க. ஏன் திமுக தொண்டர்கள் வரல? இல்ல நமக்கு அது ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு தான் அவங்களுக்கு கத்தத்துக்கு ஆள் இல்லைன்னு கூட்டு வந்திருப்பாங்க. கூட்டு கத்துன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நேரு ஸ்டேடியத்துல அவங்க ரொம்ப இதாகிச்சு பார்த்தீங்களா? முதல்வர் பேசும்போது ரொம்ப ஆரவாரம் அதிகமாகிடுச்சு. முதல்வர் வரும்போது மோடிக்கு அந்த ஆரவாரமே இல்லாம பெரிய மோடி கோச்சிக்கிட்டுலாம் அண்ணாமலை திட்டிட்டு போனார்ல. அதனால இன்னைக்கு கொஞ்சம் எல்லாரும் கொண்டாந்து பிஜேபிக்கார அவங்க விழா, மாநிலங்கிறது அவங்க விழா, அது நிறைய கொண்டாந்து உட்கார வச்சிருப்பாங்க. அதான் காரணம். மோடி மோடியை மகிழ்ச்சி படுத்துறதுக்காக செல்வாக்கு கூடி போச்சு பாஜகவுக்கு, பாஜக வளர்ந்துருச்சு அப்படின்னு காட்டுறதுக்கு ஆளுங்களை கொண்டாந்து வச்சுட்டு கோஷம் போடுறவங்க ஓட்டு போட்டா வந்துருமா? இப்ப திருச்சி விமான நிலையம் அதுல இன்னொரு முனையத்தை திறந்திருக்கிறாங்க. 1112 கோடி ரூபாய் பட்ஜெட்ல
இப்போ மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு பெறும் இல்லையா? இப்போ தஞ்சை பகுதியில் அவங்களுக்கு பெரிய செல்வாக்கு கிடையாது. இப்போ கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி அங்கே ஓரளவு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. கோவை பகுதியில் செல்வாக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஏரியாவில் அவங்களுக்கு பெருசாக செல்வாக்கு கிடையாது. டிஎம்கே ரொம்ப பலமாக இருக்கிற ஏரியா. இங்கே அந்த திருச்சி விமான நிலையம் கட்டுவதன் ஊடாக அதை ஒரு சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவதன் ஊடாக மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் வரும், பிஜேபிக்கு செல்வாக்கு. ரெண்டு விஷயமா பாருங்க. ஒரு விமான நிலையம் யாருக்கு பயன்பட போகுது? பணக்காரங்க தான் போவாங்க. பணக்காரில் பயன்பட போகுது ஒன்று. ரெண்டாவது, இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அது யார்கிட்ட கொடுக்க போறாங்க? அதானிகிட்ட கொடுத்துருவாங்க. முடிவு பண்ணிட்டீங்க. ஆமா, அதுக்கு என்ன அதனால இங்க செல்வாக்கு கூட்டிட போகுது? ஒன்றும் கூட போறது கிடையாது. அப்ப இந்த 1112 கோடி ரூபாய்லாம் அதானி தானே? லட்சம் கோடி போட்டாலும் சரி, பிஜேபி இங்க ஒன்றும் மக்கள் வந்து அதை சீண்ட போறது கிடையாது. இவங்க நம்ப போறதும் கிடையாது. இவங்க என்ன செஞ்சாலும் சரி. ஏங்க இவ்வளவு தூரம் வந்தார்ல, இதுக்கு செய்யறாரு. அந்த தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி எல்லாம் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள். கன்னியாகுமரி 4 மாவட்டத்துல இவ்வளவு கடும் மழையால அந்தாண்ட போய் தூத்துக்குடி விமானத்தை அப்படியே போட்டு இறங்கி பார்த்துட்டு போலாம்ல. அவர் வேற ஒரு வேலையா வந்திருக்கிறாரு. வேற வேலையா வந்து போதாவது வரலாம்ல. இதுக்காக வராட்டியும் அதுக்கு வர தேவையில்ல, இதுக்காக வந்திருக்கலான்றீங்க. ஏதோ வர்ற வழியில பாக்கலாம்ல. அந்தாண்ட எவ்வளவு தூரம்? அரை மணி நேரம் கூட ஆக போகுது இல்லை தூத்துக்குடி போறதுக்கு. போய் பார்த்துட்டு போலாம்ல. போயிட்டு இறங்கி ஒரு மணி நேரம் பக்கம் பார்த்துட்டு போலாம்ல. நிர்மலா சீதாராமன் வந்திருந்தாங்க. நிர்மலா சீதாராமன் வந்து என்ன ஆச்சு? மக்கள்கிட்ட ஒன்னும் கடுப்பாக்கிட்டு போயிட்டாங்க. ஏங்க நல்லா எல்லா இடமும் போய் பார்த்தாங்க. அதை போய் பார்த்தாங்க. ஆடு மாடெல்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சுமா தண்ணியிலன்றாங்க. என்ன சொல்லணும்? நிவாரணத்துக்கு ஏற்பாடு பண்றேன், கவலைப்படாதீங்க, அரசு உங்களுக்கு துணை நிற்கும். சரியா இல்லையோ சொல்லிட்டாவது போகணும்ல. அதெல்லாம் ஏன் டிபார்ட்மெண்ட் கிடையாது, என்கிட்ட சொல்லாதீங்க. அதை பத்தி எனக்கு தெரியாது. அது அவங்க டிபார்ட்மெண்ட் கிடையாது தானே. அப்புறம் எதுக்கு வந்தீங்க? பாக்குறதுக்கு வந்தாங்க. எதுக்கு பார்க்க வந்தீங்க? மக்கள் ஆறுதல் தான் வரணும். மக்களை பார்த்து ஒரு ஆறுதல் சொல்லணும்ல. அப்ப நீங்க கோயிலுக்கு போயிட்டு பெருமாள் போற வழியை சுத்தம் பண்ணுங்கன்றீங்களா? அது அறநிலையத்துறை உங்க டிபார்ட்மெண்ட்டா? அவ சொன்னா உடனே அதை செய்யணும். செய்யலன்னா நான் இங்க வந்து நிப்பேன், செய்யற வரைக்கும் போக மாட்டேன், இங்க ஏதோ நின்றுப்பேன் அப்படின்லாம் சொல்றா. ஆனா ஏழைப்பாடைங்க ஆடு மாடு அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு சொன்னா ஒன்றும் செய்ய வேண்டாம், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நிவாரணங்கள் வாழ்வாதாரத்தை திரும்ப கொண்டு வரத்துக்கு மத்திய அரசு உதவி நிற்கும், துணை நிற்கும், நான் பிரதமர்கிட்ட சொல்றேன் அப்படின்னாச்சும் சொல்லிட்டு போலாம்ல. இப்போ ஆய்வுக்குழு வந்தது, பார்த்தாங்க, நிதியமைச்சர் வந்தாங்க, பார்த்தாங்க. ஆனா இப்போ வரைக்கும் நிதி எதுவும் அறிவிக்கல, ஒன்னும் சொல்லல, கொடுக்குறோன்னு சொல்லல. பார்த்துட்டு என்ன பார்த்தேன், என்ன நடந்தது, நாங்க போய் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுப்பாங்கல்ல, கொடுத்தாங்களா? இல்ல. பார்த்துட்டு கம்முன்னு போயிட்டாங்க. அவங்க ரியாக்ட் பண்ண ஒரே விஷயம் பெருமாளுக்கு மட்டும்தான். பெருமாள் எழுறார், பெருமாளை சேவிக்கிறது, எல்லாம் சேவிச்சுட்டு போகணுன்றது தான் என்னுடைய. உண்டியெல்லாம் காசு போட்டுறார்கள், தட்டுல போடுங்கோ. சரி, அதான் அவங்க அவங்களுடைய அக்கறையில சொல்றாங்க. யார் மேல அக்கறையில? அவங்களுக்கு வேண்டியவங்க யாராவது இருந்திருப்பாங்க. அவங்க தட்டு தட்டு யாரு தூக்குறாங்களோ அவங்க மேல அக்கறையில. அப்ப வந்து பாமர மக்கள் மீது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் ஆடு மாடு மேய்ச்சி பொழப்பு நடத்துறாங்க. ஏழை எளியவர்கள், ஏழை எளிய மக்கள், அவங்க மேல உங்களுக்கு அக்கறை இல்ல. தட்டு தூக்குறாங்க, தட்டுல போடுங்கோ, உண்டியில போட்டு கவர்மெண்ட் காசு விட போகுது, தட்டுல போடுங்கன்றாங்க. அப்போ வந்து யார் மேல அக்கறை இவங்களுக்கு? இங்க எதுக்கு இதுக்கு வர்றது வராமலே இருந்திருக்கலாம். ஆனா என்ன ஒரு சௌகரியம் வந்ததுனால மக்கள் வந்து கொஞ்சம் நஞ்சம் அரசு மேல இருந்த கோபம் அவங்க மேல திரும்பிடுச்சு, வந்து சரி பண்ணிட்டு போயிட்டாங்க. பிரதமர் மோடி அவர்கள் பேசுறார், புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடம் உலகை வேறிடம் புதியதோர் உலகம் செய்வோம். கிரேட் பாயிண்ட் பாரதிதாசன் சொல்லியிருக்காருன்றாரு. மோடி சொல்ற புதிய உலகத்துக்கும் பாரதிதாஸ் சொல்ற புதிய உலகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. வசுதேவ குடும்பகம்னு எல்லாம் சொல்றாங்களங்க. இது இல்ல, அதுதான் அது இல்ல. பாரதிதாஸ் சொன்ன புதிய உலகம் போர் இல்லாத உலகம், நவீன உலகம், அறிவியல் உலகத்தை தான் பாரதிதாஸ் சொல்றாரு. இவங்க என்ன சொல்றாங்க? கொரோனா வந்துச்சுன்னா கோமியங்குடி கொரோனா சரியா போயிடும், மருத்துவத்துறை அமைச்சரே சொல்றாரு. ஒன்றியத்தில் இருக்க மருத்துவத்துறை அமைச்சரே சொல்றாரு, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்றாரு. அப்புறம் இன்னும் இந்த பாபா ராம்தேவ் கூட்டு வச்சுட்டு அதுக்கு என்ன ஒண்ணு சொல்லி அதை ஏத்துக்கிறேன்னு சொல்லி சொல்லி அப்புறம் நாங்க ஏத்துக்கல, நாங்க அதை அக்செப்ட் பண்ணலன்னு சொல்லி அதுக்கு ஒரு பிரச்சனையான உடனே சொல்றாங்க. இந்த மாதிரி இவங்க புதிய உலகத்துக்கே போலியா? இவர் என்ன டிமானிசேஷன் வந்தோடனே புதிய இந்தியா பிறந்து விட்டதுன்னாரு, எல்லாரும் தெருவில் நிற்க வச்சு கியூல நின்று செத்து போனா புதிய இந்தியா பிறந்ததுன்னாரு. அந்த புதிய உலகத்தை சொல்லல பாரதிதாசன். அவர் சொல்றது எல்லாருக்குமானது, நவீன உலகம், அறிவியல் உலகம், போர் இல்லாத உலகம், அமைதி உலகத்தை சொல்றாரு. இவங்க அடிச்சுக்கு விடுறது தானே இவங்க உலகம், புதிய உலகம். இருந்தாலும் தமிழ்ல ஒரு பாடல், தமிழ் கவிஞர் ஒருத்தருடைய பாடலை பாடியிருக்கிறாங்க, மாணவர்களை சந்திச்சு பேசியிருக்கிறார் பிரதமர். எங்க மாணவர்களுக்கு எல்லாம் அந்த புதியதோர் உலகம் செய்வோன்னு பாரதிதாசன் பாட்டு இவர் வந்து சொல்லலாம் தெரியாது. இவர் வந்து சொன்னாதான் திருக்குறள் தெரிய போதா? நான் கேட்கறேன். அங்கேருந்து விமானத்தை எடுத்துக்கிட்டு வந்து பல கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இங்க வந்துட்டு நீங்க சொன்னாதான் எங்களுக்கு பாரதிதாசன் பாட்டு தெரிய போதா? மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும்ல, பிரதமரே நம்மள வந்து பாக்குறாரு, வாழ்த்துறாரு. நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன், பாட்டு வரியை சொல்லிட்டு போட்டனாலும் ஒன்னும் ஆக போறது கிடையாது. இந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? நீங்க சும்மா பாரதிதாசன் பாட்டு திருக்குறள் சொல்லிட்டாப்ல தமிழ் வளர்க்குறீங்களா? தமிழ் வளர்க்கறதுக்கு ஏதாவது செய்யறீங்களா? ஒன்னும் செய்யலையா?
சான்ஸ்கிரிட்டுக்கு கொடுக்குறீங்க 2000 கோடி கொடுக்குறீங்க, இதுக்கு 72 கோடி கொடுக்குறீங்க தமிழுக்கு. அப்ப எப்படி நீங்க சும்மா சொல்லிட்டா வாயால சொல்லிட்டா சரியா போச்சா? தமிழை வளர்க்கும் தமிழ் என்ன சொல்றாரு? காஞ்சிபுரத்திலும் கங்கைண்ட சோழபுரத்திலும் தமிழ் கல்வி செழித்தோங்கி இருந்தது அப்படின்றாரு. காஞ்சிபுரத்துல கங்கைகொண்டத்துல சோழர் காலத்துல என்ன இருந்துச்சு? சோழ காலத்திலயும் கல்வி செழித்திருந்தது, வேத பாடசாலை இருந்துச்சு. அது கல்வி கிடையாதா? அது வேத பாடசாலை குறிப்பிட்டவர்கள் மட்டும்தான் படிக்கணும், அவள் மட்டும்தான் படிக்கலாம், நீங்களும் நானும் படிக்க முடியாது. அதுக்குதான் முதல்வர் பதில் சொல்றார். இன்னார் மட்டும்தான் படிக்க வேண்டும் இருந்ததை மாற்றி எல்லோருக்கும் படிப்பு, எல்லோருக்கும் கல்வி வாய்ப்பு அப்படின்னு உருவாக்குனது திராவிட இயக்கம். நீதி கட்சி ஆழத்தில் போடப்பட்ட விதைதான், 100 ஆண்டுக்கு முன் போட்டப்பட்ட விதைதான் இன்று எல்லாருக்கும் கல்வியா வந்திருக்கு. கல்வியில நாங்க தமிழ் மாணவர் சிறந்து இருக்கு. சிறந்த பல்கலைக்கழகம்னா 50 பல்கலைக்கழகத்துல முன்னிலையில இருக்கு தமிழ்நாடு. 100 கல்லூரி, சிறந்த கல்லூரி அது முன்னிலையில இருக்கு. எல்லாத்துலயும் எந்த வகையிலும் தமிழ்நாட்டு கல்வி நிறுவனம் முன்னிலையில இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நாங்க என்னெல்லாம் செஞ்சோங்கிறதெல்லாம் சொல்றாரு. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு நாட்டுடைய பிரதமர் வந்திருக்கிறார், ஒரு 4 நல்ல வார்த்தை சொல்லி மாணவர்களை வாழ்த்துறார். இங்க போய் அவருக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அது சங்கடத்தை ஏற்படுத்துறது சரியா? நீங்க நல்ல வார்த்தை சொல்லி வாழ்த்துங்க. எது நல்ல வார்த்தை? சோழர் காலத்திலயும் கங்கைகொண்ட சோழபுரத்திலயும் காஞ்சிபுரத்திலயும் கல்வி சிறந்து இருந்ததுன்றது பொய் இல்ல. வேத பாடசாலை தான் இருந்துச்சு. அப்ப இல்ல, எதுக்கு எடுத்தாலும் திராவிட மாடல்னு பெருமையை பேசுறது சரியா அப்படின்னு கேட்குறேன். அவங்க பெருமை அவங்க பேசுறாங்கல்ல, அதானே சொல்றாரு. அப்ப என்ன வேத பாடசாலை இருந்துச்சு காஞ்சிபுரத்துல? கல்வி செழித்திருந்துன்னு சொன்னா அது யாருக்கு செழித்திருந்தது? உங்களுக்கு எனக்கு செழித்திருந்ததா கல்வி? அவளுக்கு தான் இருந்துச்சு. அது கல்வி செழித்திருந்ததுன்னு ஒரு பொய்யை நீங்க சொல்லும் பொழுது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுத்தல முதல்வருக்கு, சொல்லணும்ல. அத சொல்றாரு. இல்ல, அங்க போய் நாங்க என்னெல்லாம் சாதிச்சோம், என்னெல்லாம் செஞ்சோம், பெண்களுக்கு 1000 கொடுத்தோம். ஏங்க நாங்க சொன்ன தப்பா? கல்வி வளர்ச்சிக்கு, பெண் கல்விக்காக நாங்க இந்த அளவுக்கு இந்த அரசு செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். அது என்ன தப்பு இருக்கு? ஒண்ணுமே செய்யலன்னு அவங்க சொல்றாங்கல்ல. ஒண்ணுமே செய்யல, திமுக அரசு எதுவுமே செய்யலன்றாங்கல்ல. இவ்வளவுதான் செஞ்சிருக்கோம், தெரிஞ்சுட்டு போங்கன்னு சொல்றாரு. இல்ல, இப்போ நீ கல்வி சார்ந்த ஒரு நிகழ்ச்சி, அதுல கல்வி குறித்து பேசுறாரு, அது கூட ஓகே. கல்வி குறித்து பேசுறாரு, கல்வி குறித்து நாங்க கல்வி வளர்ச்சிக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கோம்னு இவர் சொல்றாரு. நாங்க 1,40,000 பேருக்கு வேலை வாய்ப்பும் உருவாக்கி கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப அது அவரை இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்குல்ல. டிஎம்கே கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு உருவாக்கிருச்சு, பிஜேபி என்ன செஞ்சிருச்சு? அது மாதிரி ஒரு நெருக்கடி உருவாக்காதா? நீங்க சொன்னது 2 கோடி வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வரைக்கும் 18 கோடி பேருக்கு கொடுத்துருக்கணும். நீங்க ஒண்ணும் செய்யலன்னா அது உங்களுக்கு உறுத்துச்சுன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? சொல்லி காட்டுற மாதிரி இருக்குல்ல. நாங்க செஞ்சது சொல்றேங்க. நாங்க செஞ்சது முதல்வர் சொல்றாரு. அவர் ஒரு இத்தனை பேருக்கு வேலை வெறும் படிச்சுட்டா போதாது இல்ல, படிக்க வச்சுட்டா போதாது. அவர் படிச்சதுக்கு வேலை கிடைக்கணும்ல. இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோன்னு சொல்றாரு. செஞ்சிருக்கோன்ட்டு செய்யாத உங்களுக்கு உறுத்துச்சுன்னா அதுக்கு யாரும் என்ன பண்ண முடியும்? 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தோம். அப்படி அதன் மூலமா இன்ஜினியரிங் மாணவர்கள் அதிகரிச்சிருக்காங்க. பெண்கள் நீங்க நீட்டுன்னு ஒண்ணு கொண்டு வந்து உள்ள தெரிஞ்சிங்க. அரசு பள்ளி மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள் மருத்துவ கல்விக்கான சிதைச்சிங்க. அது 7% திராவிட காட்சியில தான் வந்துச்சு. அதை விரிவுபடுத்தினாரு இன்ஜினியரிங் கல்லூரிக்கெல்லாமோ. நிறைய பேர் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கும் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாரு. செய்யாததெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க செஞ்சது சொன்னது தப்பா? இன்னொரு கோரிக்கை வைக்கிறார் இல்லையா? இப்போ மதுரை விமான நிலையத்தை பன்னாட்டு விமான நிலையமாக மாற்ற வேண்டும். இங்க இருந்து மலேசியாவுக்கு போறாங்க, சிங்கப்பூர் போறாங்க, இங்க இருந்து ஜப்பானுக்கு போறாங்க. அந்த போக்குவரத்து அதிகரிச்சிருக்குது. அங்க இருந்து நேரடி விமானங்களை ஏற்பாடு பண்ணணும். அதை விரிவுபடுத்தணும்னு நாங்கள் ரொம்ப நாள் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அது சொல்லலாம், எனக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. அது திருச்சி விமான நிலைய விரிவாக்கத்தின் போதுதான் சொல்லணுமான்னு கேட்குறேன். ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போது இதே மாதிரி அதிகம் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க, கேட்பாங்க. வேற தனியா ஒரு மீட்டிங் போட கேட்க முடியும்? இல்ல, அது மட்டம் தட்டுற மாதிரி இல்லையா? என்ன மட்டம் தட்டுற மாதிரி இருக்கு? நாங்க அதை சொல்லிட்டு நாங்க அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க திருச்சி ஸ்ரீரங்கத்துக்குன்னு இது பண்றீங்க. இதை ஏன் செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. இதை செய்யும் போது இது நீங்க செஞ்சிருக்கீங்க, அதையும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இல்லைன்னா தப்பு இருக்கு? அதுல என்ன மட்டம் தட்டுறது இருக்கு? அடுத்தது இன்னொன்னு சொல்லியிருக்கிறாங்க. எம்எஸ்எம்இ அவங்க முன்னாடி பெல் நிறுவனத்துக்கு நிறைய அங்கிருந்து நிறைய ப்ராஜெக்ட் வந்துட்டு இருந்தது. டெண்டர் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நிறைய இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி அவங்களுக்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது படிப்படியாக குறைந்து விட்டது. அதை அதிகரிச்சு தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. யதார்த்தத்தில் என்ன, ஒரு நாட்டுடைய தேவையிலிருந்து தான் உற்பத்தி அப்படிங்கிறது நடக்கும். இப்போ தேவைகள் குறைஞ்சிருச்சு, பெல் நிறுவனத்தில் உற்பத்தி குறைஞ்சிருச்சு. இப்போ எங்கேருந்து டெண்டர் கொடுப்பாங்க? அதுதான் பொதுவாகவே மோடி அரசு வந்த பிறகு இந்த டிமானிசேஷன், ஜிஎஸ்டி இதெல்லாம் கொண்டு வந்ததுனால எம்எஸ்எம்இலாம் நிறைய அழிஞ்சு போச்சு. நிறைய பேர் வேலையை இழந்துட்டாங்க. எம்எஸ்எம்இ தான் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு. 2008 உலகம் முழுக்க பொருளாதார மந்தநிலை ஏற்பட்டப்ப இந்தியா மட்டும் பொருளாதாரத்தில் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. காரணம்னா எம்எஸ்எம்இ, சிறுவித உற்பத்தி, சில்லறை வணிகம், அரசு வங்கி, இதான் காரணம். இதெல்லாம் தான் காரணம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா
ஒரு 4 கார்பரேட் மட்டும் இருக்குன்னு வச்சுங்க, 2 கார்பரேட் நஷ்டமாயி டவுன் ஆயிடுச்சுன்னா மொத்த பொருளாதாரம் அழிஞ்சுவிடும். இதுனா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி சிறு தொழில் இருக்கும். ஒரு 10% 20% போனோட மீதி இருக்கும், தாக்கு பிடிக்கும் இல்லையா, சிறு குறு நடுத்தர தொழில்கள். அதனால அதை வந்து பாதுகாக்க வேண்டியது கட்டாயம். அது பாதுகாக்கிறதுக்கு என்ன நடக்குது, எங்குமே பார்த்தீங்கன்னா ஒரு குண்டாய்க்காரர் இருக்குன்னா எல்லாமே அவனே செய்ய மாட்டான். சுத்தி ஒரு 10 கம்பெனி இருக்கு, சின்ன சின்ன கம்பெனி. அது இன்னும் நிறைய அவங்க வந்து எல்லாத்தையும் ஒருத்தரும் ஒரு பார்ட் செஞ்சு கொடுப்பாங்க. நட்டு மட்டும் ஒருத்தர் தயாரிப்பாரு, போல்ட் மட்டும் ஒருத்தர் தயாரிப்பாரு, செஞ்சு கொடுப்பாங்க. அது மாதிரி பெல் நிறுவனத்துக்கு நிறைய செஞ்சு கொடுத்துட்டு இருக்கு. அங்க சின்ன சின்ன நிறுவனங்கள் இருந்துச்சு. அந்த நிறுவனங்களை அழியாம பாதுகாத்தாதான் பொருளாதாரம் நிலைக்கும், இல்லைன்னா பொருளாதார சரிவு ஏற்படும். அதுக்காக தான் அது கேட்கிறாரு. இல்ல, அவங்களுடைய கொள்கையே தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் அப்படிங்கிறது. அது இல்லாம கார்பரேட் தொழில்துறையை தான் அவங்க ஆதரிக்கிறாங்க. அதுதான் சொல்றேன், அவங்க கார்பரேட்டை மட்டும் ஆதரிக்காதீங்க, இந்த சிறு தொழில் நடுத்தர தொழில் குறுந்தொழில்கள் எல்லாம் காப்பாற்றணும். அரசின் கொள்கைக்கு விரோதமானது இல்லையா? அரசின் கொள்கை கொள்கையை தப்புன்றோம். மத்திய அரசு கொள்கையை வந்து அவங்களும் சிறு தொழில் காப்பாற்றணும், MSME காப்பாற்றணும் சொல்றாங்களே ஒழிய சொல்லிவிட்டு கார்பரேட்டுகளை தான் காப்பாத்துறாங்க. கார்பரேட்டுகளுக்கு தான் நீங்க வந்து 25 லட்சம் கோடி கடனை தள்ளுபடி பண்றாங்க. பெருங்கோடீஸ்வரனுக்கு 2.5 லட்சம் கோடி ரூபாய் கல்வி கடன் வாங்கினா பார்த்தீங்களா ஏழை பாழைகள், அதை தள்ளுபடி பண்ண மாட்டேன்ட்டாங்க. வெறும் 2.5 லட்சம் கோடிய கல்வி கடன் தள்ளுபடி பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஏழைகள் தானே வாங்குறான் கல்வி கடன், செய்யலாம்ல. விவசாயிகளுக்கே தரலையே, அப்புறம் மாணவர்களுக்கு கேட்குறீங்க. அந்த விவசாயி கூட போட்டா வருமானம் வருதுங்க, ஏதோ கொஞ்சம் வருது, ஒண்ணுக்கு பாதியாவது வருது. இவங்களுக்கு வரவே இல்லை. படிச்சான், ஏழை பாழ கடன் வாங்கி படிச்சான். அங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல்ன்றான். எல்லாத்த விட புண்ணியம் வந்து எழுத்தறிவித்தல் தான். அதுக்காவது செய்யலாம்ல. பாரதிதாசன் பாட்டு கொடுங்க, பாரதியார் பாட்டுக்காவது ரெஸ்பாண்ட் பண்ண, அதுக்காக ரெஸ்பாண்ட் பண்ணலாம்ல நீங்க. அதுவும் செய்யல. ஆனா 25 லட்சம் கோடி கார்பரேட் கம்பெனிகளுக்கும் பெருங்கோடீஸ்வரர்களுக்கு தள்ளுபடி பண்றீங்க. அப்ப இவங்க வந்து இது வந்து சாதாரண மக்களுக்கான அரசு கிடையாது, ஒன்றிய அரசு, கார்பரேட்டுகளுக்கான அரசு. அதுதான் இந்த MSME எல்லாம் காலி பண்றாங்க, காலி ஆயிட்டு இருக்கு, அதை காப்பாத்துங்கன்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காரு. ஆனா இப்ப 2047 இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாறும், அந்த வருஷம் ரொம்ப முக்கியமான வருஷம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கிறாரு பிரதமர். சொல்லுவாரு அவரு. நம்ம அதெல்லாம் வந்து 5 வருஷம் கொடுங்க போதும், நான் வந்து இந்தியா அப்படியே உயர்த்தி காட்டுறேன்னாரு. அதுக்கு டிமானிசேஷன் சொல்ற ஒரு 50 நாள் சொல்லுங்க, 50 நாள் என்ன மாதிரி ஆகுது பாருங்க. கருப்பு பணம் எல்லாம் ஒழிஞ்சிட போகுது, கள்ள நோட்டு ஒழிஞ்சிட போகுது, இந்தியா பொருளாதாரம் வந்துட போகுது, அப்படியே வந்து எல்லாம் குறைஞ்சிரும். இல்லைன்னு சொன்னா என்ன முச்சத்தில வச்சு எரிச்சு விடுங்கன்னாரு. என்ன நடந்துச்சு? ஒன்றும் நடக்கல, செத்து தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு 5 வருஷம் கொடுங்கன்னாரு. இன்னொரு 5 வருஷம் கொடுத்தாச்சு, 10 வருஷம் ஆண்டாச்சு, நாசமானதுதான் பலன். இன்னொரு 47 வரைக்கும் கொடுக்குன்றாரு. 47 வரைக்கும் என்னாச்சு? இன்னொரு 24 வருஷம் வேணுமா அவருக்கு? இன்னும் 100 வருஷம் 200 வருஷம் கேட்க வேண்டியதானே. ஓகே, அது ஒரு டார்கெட் வச்சு அவங்க வேலை செய்யறாங்கன்னு எடுத்துக்க முடியாதா? ஏங்க 10 வருஷத்துல வீணாக்கிட்டீங்களா? இன்னும் 24 வருஷம் உங்கள்கிட்ட கொடுத்தா இன்னும் நாசமாயிடும் நாடு. இன்னும் 5 வருஷம் கொடுத்தாலும் நாசமாயிடும். இந்த 24 இவங்க வந்தாங்களே நாடு நாசமா போயிடும். இறுதியா ஒரு கேள்வி. இப்ப ஏற்கனவே வந்து காசி தமிழ் சங்கம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில இருந்து ஆட்கள், ஆமா தமிழ் சங்கமம், இங்க இருந்து தமிழ்நாட்டில இருந்து ஆட்களை கூட்டு போய் அங்க காசியில உள்ளவர்கள் எல்லாம் சந்திச்சு தமிழும் காசியும் வந்து அப்படி சங்கமித்து இங்கேயும் செய்வோம் அங்கேயும் செய்வோம் அப்படின்னு ஒரு தேசிய ஒற்றுமைக்கான விழா அதுவும் நடந்தது. அது ஒரு 2வது வருஷம் வந்துருச்சு. அண்ணாமலை போயிருந்தார், பிரதமர் வந்திருந்தார், எல்முருகன் போயிருந்தார். பலரும் அதை பாராட்டி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு, வரலாற்றின் தொடர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. அதை ஒட்டி அடுத்தது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். தமிழ் மக்கள்கிட்ட இது ஒரு செல்வாக்கு செலுத்துமா, ஓட்டா மாறுமா? அந்த காசி தமிழ்ச்சங்கம் போன வருஷமே வந்து தமிழ்த்தாய் வாழ்த்தே இல்லாம ஒரு தமிழ் விழா நடத்தினாங்க. அது யாரை கேட்டு நடத்தினாங்க? ஏதாவது ஐடியா கேட்டாங்களா? ஒண்ணுமே கிடையாது. அங்க போயிட்டு ஹர ஹர ஹரன்ட்டு சான்ஸ்கிரிட்ல பாடிட்டு இருக்காரு நம்ம இளையராஜா. போய் அதுதான் தமிழா? இல்ல, IIT தலைமை தாங்கி நடத்துதுங்க. IIT செலவு பண்ணுது, ரயில்வே செலவு பண்ணுது, 6 துறைகள் சேர்ந்து அதுக்கான செலவுகளை ஏத்துக்கிறாங்க. இங்கேருந்து கூட்டுட்டு போனவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? ஒரு நாள் தான் அந்த விழாவில் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 4 நாள் அந்த கோயிலெல்லாம் சுற்றி காட்டினாங்க. அங்கே போய் அயோத்தி வரைக்கும் கூட்டு போனாங்க. ஆமாம், கோயிலெல்லாம் சுற்றி காட்டினாங்களே ஒழிய அங்கே போய் தமிழ் ஒன்றும் நடக்கலை. அதனால இப்போ ஏதாவது தமிழ் வளர்ந்துதா பாருங்க. பாலம் போடுறோம் காசிக்கு ராமேஸ்வரத்துக்கு. நீ என்னடா போகிறோம்? 1000 வருஷமா போயிட்டு வந்துட்டு இருக்கான். காசிக்கு போகிறோம், ராமேஸ்வரம், அங்கேருந்து இங்கே வரான், இங்கேருந்து அங்கே போகிறான். நீ என்ன புதுசா பாலம் போட போறேன்றனா? சும்மா காசி தமிழ்ச்சங்கம் அது இதையாவது சொல்லி அதெல்லாம் நடத்தணும், இதை நடத்துறோம்னு சொன்னா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க, ஏமாந்து போய் நினைக்கிறாங்க. தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், தமிழுக்கு அதுதான். இப்படிலாம் பொய் சொல்லி தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். காசி தமிழ்ச்சங்கம் நடத்தி தமிழ் வளருமா? பணம் கூட தமிழ் வளர்ச்சிக்கு. எதை சுத்தினாலும் நிதினே கேக்குறீங்க. பணம் இல்லாம என்னங்க நடத்த முடியும்? லவ் பண்ண கூட முடியாது. கூட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி தரணும், காசு வேணும்ல. காசு எல்லாம் என்ன செய்ய முடியும்? நீங்க ஒரு கடிதம் எதுனா கூட காசு வேணும்ல இல்லையா? காசு இல்லாம எதுவும் நடக்காது. வளர்ச்சின்னு பணம்
இது பணம் போட்டு தான் வளர முடியும். ஒரு இருக்கை அமைக்கணும், ஒரு ஆய்வு மையம் தொடர்ந்து வச்சுங்க, பணம் வேணும்ல, அதை கொடுங்க. சான்ஸ்கிரிட் மட்டும் எதுக்கு அவ்வளவு பணம் கொடுக்குறீங்க? 24,000 பேர் மட்டும் பேசக்கூடிய மொழிக்கு வந்து 2,00,000 கோடி கொடுக்குறீங்க. 8 கோடி பேர் பேசக்கூடிய மொழிக்கு வெறும் 72 கோடி கொடுக்குறீங்க. இதுதான் நியாயமா? என்ன இருந்தாலும் புனித மொழி இல்லையா? எது புனித மொழி? சமஸ்கிருதம் புனித மொழினா வச்சுக்கோ. பேசாத மொழி பேர் புனித மொழியை, செத்து போன மொழி அது. பேச்சு வழக்கு வந்துட்டு செத்த மொழி தானே அது. சான்ஸ்கிரிட் பேசுற மொழியே கிடையாது அது. இப்போ மோடி வந்ததுனால எந்த பயனுமே இல்லைன்றீங்களா? மோடி வந்ததுனால பிஜேபிக்கும் பயன் கிடையாது, தமிழ்நாட்டுக்கும் பயன் கிடையாது, ஒரு பயனும் கிடையாது. பிஜேபி மக்கள் ஒண்ணு இவர் வந்துட்டாரு உடனே ஏதோ செஞ்சுட்டாருன்ற வந்தவர் அங்க போயிட்டு ஒரு 1000 கோடி கொடுத்துட்டு போயிருந்தா கூட மக்கள் கொஞ்சம் திருப்தி அடைஞ்சிருப்பாங்க. ஒண்ணுமே செய்யலையா? ஒன்றிய அரசு உங்களோட நின்னுது வெள்ள காலத்தில் சொல்றாரு. என்ன நின்னீங்க? ஹெலிகாப்டர் அனுப்பிச்சோம். ஹெலிகாப்டர் அனுப்பிச்சு பின்னாடி பில்லு அனுப்புவாங்க தெரியுங்களா? அதுக்கு ரைட்டுங்க, ஒரு ஆத்திரத்துக்கு உதவுனாங்கல்ல உங்களுக்கு. ஏன் உங்க மக்கள் தானே, நாங்க வரி கட்டுறோம்ல உங்களுக்கு, இது கூட செய்யலாம். அப்புறம் எப்படி இல்ல அடிக்கடி இப்படி சொல்லி கட்டுற மாதிரியே இருக்குது, வரி கட்டுறோம் அப்படி சொல்ல. நீங்க கொடுத்தா நாங்க ஏன் சொல்லி காட்டுறோம்? நாங்க 1 ரூபா வரி கட்டினா நீங்க எங்களுக்கு 29 காசு கொடுத்துட்டு மீதி 71 பைசா கொண்டு போயிட்டு ஊபிலையும் குஜராத்லயும் பீகார்லயும் கொடுக்குறீங்க. இருக்கிறவங்க எடுத்து இல்லாதவங்க செலவு பண்றாங்க. எங்களுக்கு கஷ்டம் வரும்போது என் காசை கொடுக்கணும்ல, எனக்கு ஒரு நெருக்கடி வரும்போதாவது என் காசை எனக்கு கொடுக்கணும்ல. அது கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னா 1 பைசா கூட இந்த வெள்ள நிவாரணத்துக்காக கொடுக்கலீங்க. இயல்பா கொடுக்கக்கூடிய காசு 900 கோடி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பிரதமர் வந்திருக்கும் போது முதலமைச்சர் கேட்டிருக்கிறாருல, கொடுத்தாலும் கொடுப்பாங்க. கேட்டிருக்காரு, அது ஒன்றும் சொல்லலையே. துணை நிற்போம்னு கூட சொல்லலையா? துணை நின்றோம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. துணை நிற்போம்னு சொல்லலையே. சென்னை வெள்ளத்தை பார்த்துட்டு போய் ஒன்றிய குழு பார்த்துட்டு போய் எவ்வளவு நாள் ஆச்சு? ஆயிடுச்சு, 2 நாள் ஆயிடுச்சு. ஏதாவது கொடுத்தாங்களா? கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகும்போது இல்ல, ஏதாவது கொடுத்தாங்களா? ஏதாவது சொன்னாங்களா தருவோம்னு? இப்ப அங்க வந்துட்டு போய் எவ்வளவு நாள் ஆச்சு? 15 நாள் ஆச்சு இல்ல? ஏதாவது சொன்னாங்களா தருவோம்னு? எல்லாத்தையும் ரிப்போர்ட் போயிருங்களா பிரதமருக்கு? வந்தார்ல, இவ்வளவு பேரிட இருக்கு, நாங்க போயிட்டு பணம் அனுப்புறேன், 1 ரூபா கொடுக்குறேன் சொல்லலாம்ல. குஜராத்துக்கு போன உடனே 1000 கோடி அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாரு அந்த வெள்ளத்துக்கு. இங்க என்ன பேசுற? வந்து சும்மா நீ பாரதிதாசன் பாட்டியும் திருக்குறளையும் எடுத்து சொல்லிட்டு போயிட்டா நாங்க ஏமாந்துருவோமா? ஓகே, இப்ப நான் நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். பல்வேறு கருத்துக்களை விமர்சனங்களையும் சொல்லியிருக்கிறீங்க, பல்வேறு விஷயங்களை சுட்டியும் காட்டியிருக்கிறீங்க. மக்கள் பரிசீலிப்பார்கள் என்று கருதுகிறேன். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நேர்களே, மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.